குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 5/5/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55 திதி இன்று மாலை 3:43 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் மாலை 6:08 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாம யோகம் அதிகாலை 5:48 வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் மாலை 3:43 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. அதே மாதிரி நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துக்கு, ஆயில்யம் மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் இருக்கு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்று பாத்தீங்கன்னா பிரதோஷம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது ஆதிவார பிரதோஷம், சூரியனுடைய ஒரு நாள் இன்னைக்கு இல்லைங்களா. ஞாயிற்றுக்கிழமைன்னா கதிரவனுடைய ஒரு நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது. அதனால இன்றைய நாள், அதுவும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சு உடனே இந்த பிரதோஷம் வர்றதுனால இளநீர் நிறைய வாங்கி கொடுங்க. எல்லாருமே இளநீர் வாங்கி கொடுங்க. இளநீர் வாங்கி கொடுக்க இந்த வெயில் காலத்துல தினமும் பாத்தீங்கன்னா எல்லா கடவுள்களுக்கும் இளநீர் அபிஷேகம் செய்வாங்க. எல்லா சாமிக்கும், ஒரு சின்ன கோவிலா இருந்தா கூட அதுக்கு கூட இளநீர் அபிஷேகம். ஏன்னா இந்த கடவுள்களுக்கெல்லாம் இந்த அக்னி நட்சத்திரம் ஒரு உடல்ல ஒரு அக்னியை கொடுக்கும். அதனால நீங்க இந்த இளநீரை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யும் போது இந்த வெயில் தாக்கம் சுவாமிகளுக்கு குறையும் அப்படின்றது தான் ஐதீகம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இன்றைய தினம் பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஒரு பிரதோஷம். சூரியன் உச்சம் பெற்று வர இருக்கிறார், மேஷராசியில் உச்சம். அதனால எல்லாருமே முக்காவாசி இளநீர் நிறைய வாங்கி கொடுங்க, தயிர் நிறைய வாங்கி கொடுங்க. ஏன்னா அவர் குளிர்ச்சி அடையணும். அதுவும் இல்லாம சிவபெருமான் பாத்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் தான் அலங்கார பிரியர், சிவன் அபிஷேக பிரியர். அதனால வாங்கி கொடுங்க. இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானையும் அதே போல பைரவரையும் இன்னைக்கு வணங்கி செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள். வெளியில போறவங்க, வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு போறவங்க மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு எந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு நல்ல சுபவேளை அந்த நட்சத்திரத்துல செய்தால் வெற்றி அடையும் அப்படின்றத பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சந்திர பகவான், புத பகவான், ராகு பகவான், அங்கார பகவான் இணைந்திருக்கிறார்கள். நம்ம இந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்தில் காரியங்கள் செய்தால் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு வரிசையில இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம், மகம், உத்திரம், சித்திரை, அனுஷம், மூலம், உத்ராடம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்கள்ல செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பூசம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி, கேட்டை, பூராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி,
திருவாதிரை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், மூலம், உத்ராடம், அவிட்டம், அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம். இந்த நட்சத்திரத்தில் வரும் நாட்களில் நீங்க செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு நாளைக்கு மூன்று நட்சத்திரமா சொல்லிட்டு வர, இது வரைக்கும் ஆயில்யம் வரைக்கும் சொல்லியிருக்க, எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, அரசு சார்ந்த பணிகள்ல உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் இருக்கும் இன்னைக்கு. அதே மாதிரி இந்த பிரைவேட் கன்சர்ன்ல வேலை பார்க்குறவங்கெல்லாம் இன்றைய தினம் உங்களை விட மேல் அதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். விரயங்கள் இன்னைக்கு ஆகும், விரய செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. ஒரு சில ரகசியமான சில செயல்களில் ஆர்வங்கள் ஏற்படும். இன்றைய நாள் செலவுகள் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட மேற்கு திசையின் 8ஆம் எண் அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழியில நல்ல ஒத்துழைப்பு இருக்க, லாபங்கள் இன்னைக்கு கேட்டலாம். வியாபாரம் மென்மேலும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி எதிர்பாராத லாபங்களும் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான செயல்களில் குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகரம், அதன் மூலம் நிறைய மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம். ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் விலகும். அதே மாதிரி வியாபாரம், வர்த்தகம், தொழில் இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாள். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். நீண்ட காலமாக இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலகும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே போல வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரம் தொடர்பான ஆலோசனைகள் பெரியோர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சியில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். அதிர்ஷ்ட வடகிழக்கு திசையின் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். எதிலும் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயற்படுங்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாள். அதே சமயத்துல ஆசைகளெல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் தந்தையாலையும் அதே சமயத்துல சகோதரனாலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண்
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய தன்மை ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்தை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். வேலையில ஒரு மாறுபட்ட சூழல்ல ஏற்படும். கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி தம்பதிக்குள்ள விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. வியாபாரம் சார்ந்த விஷயத்துல பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். கால்நடை தொடர்பான விஷயத்துல, அந்த வியாபாரத்துல, அந்த தொழில்ல இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. புதிய நபர்கள் யாராவது உங்களிடம் பேசினால் தனிப்பட்ட விஷயத்திலே, அதாவது தனிப்பட்ட விஷயத்தை சொல்வதை தவிர்த்திருங்க. இன்றைய நாள் சில விஷயத்திற்கு உங்களுக்கு அனுபவம் கிடைக்கின்ற ஒரு தருணமாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. இன்னைக்கு சந்திராசிரமத்துல கவனமா இருங்க. அதே போல இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப கவனமா இருக்கணும். எதை பேசினாலும் சிந்தித்து பேச வேண்டியது அவசியம். பூரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய ஆசைகள்லாம் ஏற்படும். பூர்வீகம் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும். கற்பனை துறை, கலைத்துறை, நாடக, இசை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் இன்னைக்கு ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயத்துல திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட இளஞ்சாம்பல் நிறத்தை பயன்படுத்தும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தின தன வரவு சிறப்பாக இருக்கும். லாபங்கள் ஏற்படும். ஆதாயம் இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும். அதே மாதிரி உறவுகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேரும். வீடு மனை மீதான கடன் உதவி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. உங்களுடைய சிந்தனை போக்குல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வழக்குல சாதகமான தீர்ப்பெல்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துக. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சகோதர வழியில உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களும் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு. உங்க திறமைகளை வெளிப்படுத்துங்க, அப்பதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதே போல பயணங்கள் மூலம் புதிய ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவை. வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. தேவையற்ற கற்பனையை தவிர்த்திருங்க. அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் ஆர்வமில்லாத ஒரு தருணம் இருக்கும். அதையெல்லாம் விலக்கி ஆர்வத்தோடு படிங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் சுப செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்க. அனுஷ நட்சத்திரக்கார் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு, ஜெயம், வெற்றி, புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம்.
மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மட்டும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு மாறுபட்ட அனுபவங்கள்லாம் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, திசையின் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு தருணம். அதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனசளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். உங்களுடைய செயல்பாட்டில் வேகம் ஏற்படும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம். வரவுகளில் தன வரவுல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒத்துழைப்பாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, திசையின் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர வழியிலும் சரி, குடும்பத்தாரிலும் சரி ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல்களும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். குடும்ப உறுப்பினர்கள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். விதண்டாவாத பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வாக்குறுதி கொடுக்கும்போது சூழ்நிலை அறிந்து வாக்குறுதி கொடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். வெற்றியும் இன்னைக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளசாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சஞ்சலமான ஒரு சிந்தனை, அதுல ஒரு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி சுற்றுலா மாதிரி சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.